என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, iQOO Z சீரிஸில் இந்த மாதம் ஒரு புது ஃபோன் லான்ச் ஆக போகுது. என்ன ஃபோன்னா iQOO Z9. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் ஸ்பெக்ஸ் என்ன, இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண என்ன கொடுப்பாங்க, கூட வந்து இந்த ஃபோன் ப்ரைஸிங் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபோன் பிளான் பண்ணால் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் பார்த்துக்கணும் கௌதமி சேனல். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம iQOO Z9 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா iQOO மட்டும் தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக போடல. இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் என்ன உள்ள ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க, இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுப்பாங்க, சிம் டூல் இருக்குது, புக்லெட் கொடுப்பாங்க, அப்புறமா iQOOக்கான சார்ஜர் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப்-சிக்கான கேபிளும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த iQOO Z9 வாங்குறதா இருந்தீங்கன்னா இதெல்லாம் மேலே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, கூட டிஸ்பிளேயோட பெசல்ஸும் ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைட் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் அவங்களுக்கு வந்து 2 கேமராஸ் இருக்குது, கூடவே LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து iQOOக்கான பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் அவங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்கக்கூடிய வால்யூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பிளைனாகவே இருக்குது. டாப்பில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரைமரி மைக்கும் இருக்குது. டைப்-சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது மற்றும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு MediaTek Dimensity 7200 4 நானோக்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் வந்து இந்த பட்ஜெட்டில், அதாவது 25,000 பட்ஜெட்டில் வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர்னே சொல்லலாம். அந்த ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 4 நானோக்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸரும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் ஜிபி பொறுத்தளவுக்கு Mali G610 MC4க்கான ஜிபியும் இருக்குது. ஓவரால் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு வேரியன்ட் வரும்னு தெரிய வந்திருக்கு. என்ன வேரியன்ட்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வரும்னு தெரிய வந்திருக்கு. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 20,000 25,000 இருக்கலாம் தெரிய வந்திருக்கு. போர்ட்ஸ் வந்து என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரி ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 1220x2712க்கான பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் என்ன மாதிரி சேஃப்டி கொடுப்பாங்கன்னு தெரிய வரல. போர்ட்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபைனலாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இந்த ஃபோனில் பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க. நீ சார்ஜர் மேலே சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனுடைய ரியர் கேமரா பற்றி பார்க்கலாம். ரியரில் அவங்களுக்கு வந்து 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ரியரில் அவங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. ரியரில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏதாவது தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோனோட ரியர் கேமரா சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமராவும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் HDR சப்போர்ட் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பற்றில கன்ஃபார்மாக தெரிய வரல. என்ன சொல்கிறாங்கன்னா 200 கிராம்ஸ் கீழே இருக்கலாம் தெரிய வந்திருக்கு, அதுவும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோனுடைய திக்னஸ் பற்றி பார்க்கலாம். திக்னஸ் பொறுத்தளவுக்கு 7.83 mm திக்னஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து Android 14 வரப்போகுது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு க்ரீன் கலர் வரப்போகுது, கூட ப்ளூ கலரும் வரப்போகுது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபோனுடைய சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமிட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேராமீட்டர் மாதிரி எல்லா சென்சரும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க.
இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. கூடவே நீங்கள் சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. 5Gயும் போட்டுக்கலாம். இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 12 லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸாக இருக்குது. மறக்காம வேணும்னா பை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். ஐக்யூ தரப்புல வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, டம்மி ஃபோன் தான். எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா சில பேர் வந்து இந்த ஐக்யூ Z9 வந்து முதல் நாள் இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்கும் தெரிய வராது. கூட பாக்ஸில் என்ன கொடுப்பாங்க, இந்த ஃபோன் டிசைன் என்ன ஸ்பெக்ஸ்னு தெரிய வராது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதனால வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் நம்பர் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் அவங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ஐக்யூ Z9 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எப்படி இருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கூட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் யாருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபோன் ப்ரைஸிங் பற்றி உங்கள் கமெண்ட் மறக்காம பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.